ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்றது தான் இந்த விஷயத்தை நினைக்கும் போது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. கோவையில் பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியிருக்கு. மனித நேயமுள்ள எவராலும் கொள்ள முடியாத இந்த கொடூர சம்பவத்திற்கு மிக கடுமையான கண்டனத்தை நிறைய பேர் தெரிவித்துட்டு வராங்க. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சட்டங்கள் எவ்வளவுதான் கடுமையாக்கப்பட்டாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதுல ஏற்படக்கூடிய கால தாமதமும் சட்ட சலுகைகளும் குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு பெரும் துணிச்சலை ஏற்படுத்தி இது போன்ற கொடூரங்கள் தொடர்கதையாகிறதுக்கு காரணம் ஆயிடுது. வெறும் சட்ட புத்தகங்களால் மட்டுமே குற்றங்களை தடுத்திட முடியாது. சமரசமற்ற கடும் நடவடிக்கையும் கால தாமதமற்ற விரைவான புலனாய்வும் உறுதியான அதிரடி தண்டனையுமே இது போன்ற காட்டு மிராண்டித்தனமான குற்றங்களுக்கு நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அண்டை வீட்டை சேர்ந்த தெரிந்த நபர்களை இந்த கொடூரத்தை அரங்கேற்றிருப்பது நம் சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது என்பதை உணர்த்துதுன்னே சொல்லலாம். பெண்களுக்கும் பிஞ்சு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருது அப்படின்ட்டு மிகுந்த அச்சத்தையும் வேதனையும் ஏற்படுத்துது அப்படின்ட்டு நிறைய பேர் கண்டனங்களை தெரிவித்துட்டு வராங்க. இது பற்றி ஆக்சுவலி நம்முடைய முதல்வர் கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு பதிலையே அவரும் சொல்லியிருக்கிறாரு. முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யாருன்ட்டு நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் என்னுடைய ஆட்சியிலே நடக்காது அப்படின்றத தமிழக முதல்வர் விளக்கி கொடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் இணைந்து இந்த விவகாரத்தில் உடனடியாக உறுதியாக தலையிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வராங்க. கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி வழக்கை விரைவு நீதிமன்றம் மூலம் விசாரிப்பதோடு எந்தவித சலுகையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பாடமாய் அமையும் வகையில் மிக கடுமையான தண்டனையை கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு பெற்றுத்தரணும். அது மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளணும். வெற்று வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவதை நிறுத்திட்டு இனி ஒரு பெண் குழந்தைகளுக்கு கூட இத்தகைய கொடூரமாக நிகழக்கூடாது என்கிற அடிப்படையில் தமிழக அரசும் நீதித்துறையும் போர்க்கால அடிப்படையில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்ள முடியும். அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றத நாம் உறுதியாக இருக்கணும். இது தமிழக மக்களின் வேண்டுகோளாகவும் இருக்குது. தமிழக முதல்வர் இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.